பர்சன்டேஜ் விழுக்காடு இந்த டாப்பிக்கிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு 2022 குரூப் 4 எக்ஸாமில் பர்சன்டேஜிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு கொஸ்டின் நம்ம சம்மு சால்வ் பண்ணும்பொழுது பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இங்கே பர்சன்டேஜிலிருந்து 2 இல்லை 3 கொஷின் நிச்சயமாக எடுப்பாங்க. அந்த 2 இல்லை 3 கொஷின்றது இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நம்ம டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது. ஸோ ஒரு நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் 100ஆல் பெருக்கினா மட்டும் போதும். 5/4 × 100. இப்போ 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 25ன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ 25 × 5 பெருக்கணும் அப்படின்னா 125% சொல்லி கிடச்சிரும். செகண்ட் ஒரு சம்மு சதவீதத்தில் மாற்றுக. 2 லிட்டரில் 200 ml. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூனிட் வந்து மாறி மாறி இருக்குன்னா அதை வந்து சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். எப்போவுமே பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். 1 லிட்டர் என்பது 1000 ml. அப்போ எப்போவுமே பர்சன்டேஜில் எழுதுகிறோம் அப்படின்னா சின்ன வேல்யூ மேலே எழுதுங்க, கீழே பெரிய வேல்யூன்றது வரணும். ஸோ அப்போ 200 ml மேலே எழுதுங்க, அந்த 2000 ml கீழே எழுதுங்க. ஸோ இன்ட்டு 100ன்னு போட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10% சொல்லிட்டு வரும். ஸோ பர்சன்டேஜில் நமக்கு 2 ரேஷியோ இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. 6/4 × 100ன்னு போட்டு நம்ம கேன்சல் பண்ண ஆன்சர் கொண்டு வந்துடும். இப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ரேஷியோவில் வந்து ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜை பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுவுமே கொடுக்கல வேல்யூஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம 100ன்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே 6, 4, 10 இது 3 ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20ன்னு சொல்லிட்டு வரும். இந்த 20 தான் 100% அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிங்க. அதில் 6ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 4ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 10ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ அப்படி 20ஆல் அடித்தோம் அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. அப்போ 6 × 5 பெருக்கினீங்கன்னா 30%ன்னு வந்துடும். 4 × 5 பெருக்கினீங்கன்னா 20%ன்னு வந்துடும். 10 × 5 பெருக்கினீங்கன்னா 50%ன்னு வந்துடும். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்ம இப்போ பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு சம்மு பின்வருவனவற்றுள் எது உயர்ந்த சதவீதம். ஸோ இங்கே ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்கல்ல. ஸோ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் எல்லாத்தா கூட 100 பெருக்குங்க. பெருக்கிட்டு வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே 100 போட்டு கேன்சல் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71%ன்னு வரும். ஆப்ஷன் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81%. ஆப்ஷன் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72%ன்னு வரும். ஆப்ஷன் பிக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜாக ஒரு 85%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 425/500 × 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 85%ன்னு வரும். அவங்க கேட்கறது உயர்ந்த சதவீதம் தானே, உயர்ந்த சதவீதமாக ஆப்ஷன் பிக்கு தான் வருது. ஸோ இதுலேயே அடுத்த ஒரு சம்மு 3.5 சதவிகிதத்தின் அடிப்படையில் விவரித்தல். ஸோ ஆல்ரெடி ஒன்று ஃப்ராக்ஷனில் இருக்குதுங்களா. அப்போ 3.5னா ஒரு சனம் தள்ளி புள்ளி இருக்குன்னா கீழே 10ன்னு போடுவோமா. சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா × 100ன்னு போடுவோமா. ஒரு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 350%ன்னு வந்துடும். ஸோ பின்வருவனவற்றில் எது சரியான ஏறு வரிசையில் அமைந்துள்ளது. ஸோ இங்கே 8 ல் 25% அப்படின்னா இல்லைன்னா எப்போவுமே மல்டிபிள் தான். ஸோ அதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 8 × 25/100 ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லி வரும். 6 × 40/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 2.4ன்னு வரும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதாவது பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம × 100ன்னு போடுவோம். பர்சன்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே 100ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். 30% அப்படின்னா 30 கீழே 100ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அதேமாதிரி 9 × 30/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 2.7ன்னு வரும். 15 × 20/100ன்னு கேன்சல் பண்ணோம்னா 3.0ன்னு வந்துடும். ஸோ இப்போ பாருங்களேன் 2, 2.4, 2.7, 3.0 எல்லாமே அப்படியே ஏறு வரிசையிலே இருக்குதுங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்தோம், அதுலேயே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு வேளை கொஸ்டினில் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதேமாரி நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. அப்புறமா அதை கொஞ்சம் நீங்களே ஆல்டர்னேட் பண்ணி பாருங்கள், எது ஏறு வரிசையில் அமைதா இல்லையான்னு சொல்லிட்டு வேறு எதனா ஆப்ஷனை மாற்றி. ஸோ அவ்வளோதான். டைப் 1ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டைப் 2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். நம்ம பர்சன்டேஜுக்குள்ளே இன்னும் போகலை. ஒரு டைப் 4, டைப் 3ல் தான் நம்ம வந்து பர்சன்டேஜுக்கான சம்ஸுக்குள்ளவே போகும். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரோம். ஸோ டைப் 2ல் ஃபஸ்ட்டு ஒரு சம் 6 × 1/4% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக.
அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோமா. 6 × 4 24 + 1னா 25/4 பர்சன்டேஜ் இருக்கா. அப்போ கீழே 100ன்னு போடுங்க. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/16ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து ஒரு சம்மு 1.25% என்பதன் தசம எண் காண்க. ஸோ 1.25ன்னு கொடுத்துருக்காங்களா. ஆல்ரெடி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா கீழே 100ன்னு போடுவோம். பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான 100ம் கீழே வரும். ஸோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணதை விட அப்படியே வந்து இந்த 100 × 100 பெருக்கணும்னா 10,000 சொல்லிட்டு வந்துடுமா. அப்போது 4 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா அவங்க கேட்குறது தசம எண்ணு தானே. ஆல்ரெடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒரு 0 போட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. 0.0125. ஸோ அதுக்கப்புறமா 0.07% என்பது. ஸோ அது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குங்களா. கீழே 100ன்னு போடுங்க. ஸோ அப்புறமா பர்சன்டேஜ் இருக்கா, அதுக்கு ஒரு 100 போடுங்க. ஸோ அப்போ 7/10,000 அதுதான் ஆன்சரு. ஸோ இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் 2 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆனதாக அர்த்தம். ஸோ அடுத்த ஒரு கொஷின், ஒரு துணி வந்து சலவை செய்யப்படும் பொழுது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. ஸோ 0.5ன்னு இருக்குன்னா பையில் 10ன்னு போடுவோமா. பர்சன்டேஜ் வேறு இருக்குது. அப்போ கீழே 100ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ 5/10 × ஒரு 100 அப்படியே பெருக்குனிங்க அப்படின்னா 1 5 2 5 10. ஸோ 1/200. ஸோ அவ்வளோதான். டைப் 2ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையாலுமே பர்சன்டேஜுக்கான சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் எது 100ன்னு சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியலை அப்படின்னா பெரிய வேல்யூ எதுவோ அதை நீங்கள் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 850 மீட்டரில் அப்படின்னா இல்லுக்கு முன்னாடி இருக்கிறது 100. 850 தான் 100% அப்படின்னா 225ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அதுதான் கேட்குறாங்க. 850 மீட்டரில் 225ன்றது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும். 850 தான் நமக்கு 100. ஏன்னா பர்சன்டேஜ் பொறுத்தவரை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 100ன்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 850 தான் 100% அப்படின்னா 225ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 100 × 225 கீழே 850 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 26.47ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ்லேருந்து எந்த சம் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் ஒரு சம் ஒன்று பார்க்கலாமா. ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவிகிதத்தை காண்க. ஸோ 36 மாம்பழங்களை வாங்கிட்டார். அதில் 5 அழுகி போச்சு. அந்த அழுகி போனதோடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 36 தான் 100 அப்படின்னா 5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 100 × 5 ÷ 36 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 13.89%ன்னு கிடைக்கும். 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம். ஸோ அப்போ 25 கிலோகிராம் அதானே பெருசு. அப்போ அதுவே 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 25 தான் 100% அப்படின்னா 3.5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 100 × 35 அந்த 3.5 தான் மேலே போகும். ஸோ அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினாலும் கீழே 10ன்றது அங்கே போட்டுக்கணும். இன்ட்டு அந்த 25 இங்கே வந்துடும். ஸோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 14%ன்னு சொல்லிட்டு வரும். தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன. ஸோ 200 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. 252 பேர் அதில் பாஸு. அவங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த 270 பேர் தான் 100% அப்படின்னா அதில் 252 பேர் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 100 × 252 / 270 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 93 × 1/3%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்புறமா ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம். ஃபஸ்ட்டு இது நம்ம ரெண்டுமே பைசாக்காக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து நம்ம பைசாவுக்கு தான் பர்சன்டேஜ்ன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ₹1 100 பைசாவா. அப்போ ₹2க்குன்னா 200 பைசா ஒரு 70 பைசா ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக சேர்த்து 270 பைசா தான் 100% அப்படின்னா 15 பைசா மட்டும் எவ்வளோ சதவீதம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சா போதும். ஸோ 100 × 15 / 270 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 × 5/9%ன்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த சம்மு இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 3 முறை ஒரே கொஷின் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு சம்மு 40 பைசா என்பது ₹2 எத்தனை சதவீதம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பெரிசா எது இருக்குதோ அதுதான் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 200 பைசா தான் 100% அப்படின்னா அதில் 40 பைசான்றது எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 100 × 40 / 200 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த சம் எல்லாம் ரிப்பீட்டடாக நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு சம்மு
ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளில் 10 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனைங்க ஹவர்ஸு? 24 ஹவர்ஸ்ன்றது தான் 100% அப்படின்னா அதில் 10 மணி நேரன்றது எவ்வளோ சதவிகிதம்? அவ்வளோதான். 100 × 10/24 கேன்சல் பண்ணிங்கன்னா 41.66%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே தான் இன்னொரு கொஸ்டினில் எப்படி வச்சுருப்பாங்க, 41 × 2/3%ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் 3 முறை ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஒரு கொஷின், 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? ஸோ 1 ஹவரில் 2 நிமிடங்கள் அப்படின்னா அப்போ 1 ஹவருக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம் என்பது 100% அப்படின்னா அதில் 2 நிமிடங்கள் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 2/60 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 × 1/3%. ஒரு மணியில் 10 நிமிடங்களின் சதவீதம் என்பது, ஒரு மணியில் 10 நிமிடங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு மணிக்குன்னா 60 நிமிடங்கள், அதுதான் 100%னா அப்போ 10 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 100 × 10/60 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 × 2/3%ன்னு சொல்லிட்டு வரும். 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்? இப்போ நமக்கு வந்து நிமிடங்கள் பார்த்தோம், இங்கே வந்து வினாடிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு மணிக்கு எத்தனை வினாடி இருக்கும்? 3600 வினாடிகள், அதுதான் 100% அப்படின்னா அப்போ 36 வினாடிக்கான பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். 100 × 36/3600 கேன்சல் பண்ணிங்கன்னா வெறும் 1% மட்டும் வந்து நிற்கும். ஒரு மணி 45 நிமிடம் என்பது ஒரு நாளின் எத்தனை சதவீதம்? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நிமிடமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 24 × 60, ஏன்னா 24 மணி நேரம், அதை நான் நிமிடத்துக்காக மாற்றணும் அப்படின்னா நான் 60ஆல் பெருக்குவேன். ஸோ பெருக்குனா வேல்யூ பெருசாக போகும், அதனால் நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்படியே வச்சுக்கிறேன். அதுதான் 100% அப்படின்னா அப்போ 1 மணி 45 நிமிடம், ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள் எனக்கு தெரியும், ப்ளஸ் ஒரு 45 ஆட் பண்ண அப்படின்னா 105 நிமிடங்கள் மட்டும் இவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ 100 × 105/24 × 60 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 7.291% சொல்லி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா 8.5 மீட்டர் என்பது 11 × 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம்? ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க, இப்போ வந்து 8 மீட்டரு 11 மீட்டர்னா கொடுத்துட்டாங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ 11 இருக்குதுன்னா இப்போ 8 பெருசாக 11 பெருசானும் போது 11 தான் பெருசு. ஸோ அதை நான் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு எது வந்து நான் 100 ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னும் பொழுது பெரிய வேல்யூ எது இருக்கும் அதை நான் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எது பெருசுன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு இல்லு இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கத்தான் நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து 8.5 மீட்டரு, அது 11 × 1/3 மீட்டரில் அப்படின்னு வருதுங்களா, அப்போ அதுதான் 100ஆக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே 8 × 1/2 இருக்குது, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோமா. 8 × 16, 16 + 1னா 17/2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 33 + 1னா 34/3, அதுதான் 100% நான் வைக்கிறேன். அப்போ 17 × 17/2, ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ 100 × 17/2, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 34/3 வந்துடும். அந்த அடியில் இருக்கிற 3 வந்து மேலே போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ அப்படியே மீதி இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 75%ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 7 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க. ஒரு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 35 மாணவர்கள் இருக்காங்க, 7 பேர் வந்து வரலை, அவங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 35 தான் 100 அப்படின்னா 7ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 100 × 7/35 கேன்சல் பண்ணோம்னா 20%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்? நான் தான் சொல்லியிருக்கேங்க இல்லையா, அந்தமாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா எது 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தெரியல அப்படின்னா எது இல்லை இருக்கோ அதை 100ஆக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2/7 தான் 100 அப்படின்னா 1/35ன்றது இவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 100 × 1/35, அப்புறமா என்ன பண்ணுவோம், 2/7ன்னு போடுவோமா, அந்த 7ன்றது மேலே போயிடும், மல்டிபிள் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 10%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு கிலோகிராம் இருக்குது, 5 கிராம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கல்ல, அதான் ஒரு கிலோகிராமில் 5 கிராம்ன்றது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே பெருசு தான் நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோமா. அப்போ வந்து ஒரு கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூனிட் இங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரு கிலோகிராம் என்பது பார்த்திங்கன்னா 1000 கிராம். அப்போ 1000 கிராம் தான் நமக்கு 100% அப்படின்னா அதில் 5 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். 100 × 5/1000 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.5%. ஸோ அதுக்கடுத்து சம்மந்தம் அதே மாதிரி தான் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் அழுகி போயிடுச்சு. சரி, ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் எனில் அந்த ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இப்போ 25 தான் 100% அப்படின்னா அந்த 5ன்றது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ 100 × 5/25 கேன்சல் பண்ணிங்கன்னா 20%ன்னு வந்துடும்.
ஸோ 5%க்கு 3%ன் விழுக்காடு என்ன? இப்போது அதேமாரி இல்லு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை 5% இக்கு அப்படின்னாலுமே அதே நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய நம்பர் எதுவோ அது 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 5 தான் 100 அப்படின்னா 3ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 3/5 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர்ன்றது 60ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்தது, ஒரு பூமியின் வந்து பார்த்தோன்னா 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது? ஸோ அப்போ 2250 தான் வந்து 100, அதில் 5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 100 × 5/2250 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/9ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். டைப் 3யில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டைப் 4ல் இருக்கக்கூடிய சம்ஸே பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளில் 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் 9 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தந்த மாணவர்களின் சதவீதம் காண்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எப்படி பார்த்தோம்? 45 பேர் இருக்காங்க, 9 பேர் வரலன்னா ஸோ வராதவங்க அந்த 9 பேருடைய பர்சன்டேஜை கண்டுபிடிப்போம். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய சம்ஸ் பார்த்தோம்னா வராதவங்கலாம் தேவையில்லை, எனக்கு வந்தவங்க தான் தேவை. அப்போ 9 பேர் ஆப்சண்ட்டு, அப்போ 45 தான் வந்து நான் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன். 9 பேர் வரல, அப்போ 45ல் 9 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருப்பாங்க? 36 பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 100 × 36/45 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 80%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதிலே செகண்ட் ஒரு சம்மு, 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம். ஸோ மொத்தமாக சேர்த்து 50 பேர் இருக்காங்க, அதில் 23 பேர் மாணவிகள், மற்றவங்க மாணவர்கள். அப்போது நமக்கு யாரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க? மாணவர்களுடைய சதவிகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ மாணவிகள் தேவை கிடையாது. அப்போ 50ல் 23 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருப்பாங்களா? அப்போ அவங்க எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 27 பேர். அப்போ 50 தான் 100% அப்படின்னா 27ன்றது எவ்வளோ சதவிகிதம்? 100 × 27/50 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 54%ன்னு வந்துடும். ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம். 280 பேர் தான் 100% அப்படின்னா அதில் 252 பேர் வந்து பாஸு, ஆனால் ஃபெயில் ஆனவங்க தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த 280ல் 252 கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்களா? அவங்களோட எண்ணிக்கை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 28 பேர் தான் ஃபெயிலு. ஸோ அவங்களுடைய பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 100 × 28/288 சரி 280 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10%ன்னு சொல்லிட்டு வரும். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு விட்டதால் நல்ல முட்டைகளின் சதவீதம் காண்க. 5 டசன், நம்ம ஒரு டசன்னா 12ன்னு தெரியும். அப்போ 12 × 5னா 60, அந்த 60 தான் 100. அதில் 10 முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு, அதான் கெட்டு போயிடுச்சு. அப்போ நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்களா? அப்போ 10 முட்டை போயிடுச்சா, மீதி 50 முட்டைகள் இருக்குமா, அதனுடைய பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிங்க. 100 × 50/60 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 83.33%ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் வந்து சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. 560 பேர் தான் நமக்கு 100%. அதில் 320 பேர் சிறுவர்கள், அவங்க தேவை கிடையாது. அப்போ அதில் கழிச்சிடுங்க அப்படின்னா சிறுமிகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 240. ஸோ அவங்களுடைய பர்சன்டேஜ் நமக்கு தேவை. 100 × 240/560 கேன்சல் பண்ண அப்படின்னா 42.86ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சம்மை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 3 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு சம்மு இதே டைப்லேயே ஒரு வீட்டின் விலை வந்து பார்த்தோன்னா 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் காண்க. ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமாக சேர்த்து 5 லட்சம் தான், 12 லட்சமாக குறைஞ்சிருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது வந்து பார்த்தோன்னா குறைந்த சதவீதம். அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 15லேருந்து 12 குறைஞ்சிருக்குன்னா அப்போ 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்குதா? அப்போ அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 15 லட்சம், ஏன்னா நீங்கள் அந்த லட்சத்துக்கு போடக்கூடிய அந்த ஜீரோலாம் ஈஸியாக கேன்சலேஷன் ஆகிடும். அதனால் டைரெக்டாக நான் 15ன்னு வச்சுக்கிறேன். 15 தான் 100% அப்படின்னா 3 எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத மட்டும் இப்போ கண்டுபிடிச்சா போதும். 100 × 3/15 கேன்சல் பண்ணிங்கன்னா 20%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சம்மு இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் 2 டைம்ஸ் இந்த சம்மு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு பொருளின் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம். இங்கே நோட் பண்ணணும், வெறும் சதவீதம் கேட்குறாங்களா இல்லை உயர்வு சதவீதம் கேட்குறாங்களா? உயர்வு சதவீதம்னா எவ்வளோ அதிகரிச்சிச்சு அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்தது அப்படின்னா அந்த 80 தான் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன். 100 ரூபாயாக அதிகரிச்சதுன்னா ஒரு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? 20 ரூபாய் ஆட் ஆகிருக்குதுங்களா? அப்போ அந்த 20ன்றது மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும்.
80லேருந்து அந்த 100 கழிச்சிங்கன்னா 20ன்னு கிடச்சிட போதும். இப்போ 100 × 20 ÷ 80 இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம்மு. ஒரு பெட்டி ஒன்றின் விலை 2000லிருந்து 2500 அதிகரிக்கப்பட்டால் அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 2000 தான் நமக்கு 100% அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? ஒரு ரூ. 500 அதிகரிச்சிருக்குதுங்களா? அதனுடைய பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 100 × 500/2000 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25%ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 2100லிருந்து ரூபாய் 2520 அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதத்தை காண்க. அதேமாதிரி தான் இங்கேயும் நோட் பண்ணுங்கள், அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்களா? அப்போ 2100 தான் 100ன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 2100ல் 2520 கழிச்சிங்க அப்படின்னா 420 ரூபாய் இருக்குதுங்களா? அப்போ அந்த 420 மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 420 / 2100. இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20%ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000லிருந்து 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. ஸோ இங்கேயும் நோட் பண்ணோம் அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ அதிகரிப்பின் சதவிகிதம் அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 20,000ன்றது தான் 100ன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போது 25,000னா ஒரு 5,000 அதிகரிச்சிருக்குதுங்களா? ஸோ அது மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 100 × 5,000 / 20,000. ஸோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25%ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000லிருந்து 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவிகிதம். இது அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமே. ஸோ அதேமாரி 1,75,000ன்றது 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பார்த்தோன்னா உயர்ந்திருக்கு, அவங்க அதிகரிப்பு சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போது இந்த 2,62,200லிருந்து 62,500லிருந்து 1,75,000 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் 87,500 இருக்கும். ஸோ அவ்வளோ மக்கள் தான் பார்த்தோன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். 100 × 87,500 / 1,75,000 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50%ன்னு வரும். இது பார்த்திங்கன்னா 10 வருடங்களில் அதிகரித்ததோட பர்சன்டேஜ். ஆனால் கொஸ்டின் என்ன நம்ம பார்த்தோம்னா ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம். அப்போ அந்த 50 10ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஓராண்டு சராசரி எவ்வளோன்னு கிடச்சிருமா? ஏன்னா இது 10 வருஷத்துக்கான மதிப்பு இது. ஸோ அப்போ ஓராண்டுக்கு வேணும்னா 10ஆல் அடிச்சிட்டோம்னா நமக்கு ஓராண்டுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருமா? அப்போ அதை 10ஆல் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 5%. ஓராண்டுக்கான அதிகரிப்பு சதவீதம் என்பது 5%. ஸோ அடுத்த ஒரு சம்மு. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும்? ஸோ அப்போ 60ன்றது 100%ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ 72ன்றது அதிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 60 என்பது 100. அப்போ 72ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 100 × 72 / 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 60ன்றது 100னா அப்போ 72ன்றது 60 120% தான் 72. ஸோ அவ்வளோதான். டைப் 4ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டைப் 5ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். ஸோ 2235 மாணவர்கள் உள்ள பள்ளியில் 1275 மாணவர்கள் ஏ பிரிவிலும் 215 மாணவர்கள் பி பிரிவிலும் மீதி மாணவர்கள் சி பிரிவிலும் இருக்கிறார்கள் எனில் பிரிவு சியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் காண்க. ஸோ அதேமாதிரி தாங்க இந்த 2235ன்றது 100%ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 1225 ஏழு இருக்காங்களா, பியில் இருக்கக்கூடிய அந்த 215 ரெண்டுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அந்த 2235லேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிடச்சிருவாங்களா? அப்போ சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பார்த்தோம்னா 745. ஸோ அவங்களுக்கான பர்சன்டேஜ் மட்டும்தான் கேட்குறாங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 100 × 745 / 2235 அடித்தோம் அப்படின்னா 33 × 1/3%ன்னு வரும். ஸோ இன்னொரு சம்மு. ரவியின் மாத வருமானம் 12,000 ரூபாய். அவர் சேமிக்கும் தொகை 1200. அவரின் செலவு சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதங்கள் முறையே. ஸோ அவருடைய மாத வருமானம் அதுதான் நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 12,000 தான் 100 அப்படின்னா. ஸோ கொஷினில் கொடுத்துருக்குது நம்ம பார்த்தோம்னா சேமிப்பு கொடுத்துருக்காங்க. சேமிப்பு எவ்வளோனா 1200 ரூபாய். அப்போது வருமானத்திலிருந்து நம்ம சேமிப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா செலவு கிடச்சிருமா நமக்கு? அப்போ செலவுன்னு பார்த்தோம்னா இந்த 12,000லேருந்து ஒரு 1200 போச்சுன்னா 10,800ன்றது அவரோட செலவாக இருக்க போகுது. ஸோ 12,000 தான் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணோன்னா 10,800ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 1200ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் தனித்தனியாக அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 90% 10%ன்னு கிடச்சிரும்.
ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. ஒரு பங்கு உளுத்தம் மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குடல் என்பவரின் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களின் சதவிகிதத்தை கேட்குறாங்க. ஸோ ஒரு பங்கு உளுந்த மாவுக்கு 4 பங்கு அரிசி கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தயாரிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ தெரியலை எனக்கு பர்சன்டேஜ், ஸ்டார்டிங்கில் 100 தான் வைக்க போகிறேன். இப்போ முதல்ல நான் மிக்ஸுனா மொத்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உளுத்த மாவும் அரிசி மாவும் கலந்து தான் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 4 1 அது 5 ஆட் பண்ணோம்னா 5 வருமா, அந்த 5 தான் 100% அப்படின்னா அதில் உளுத்த மாவு மட்டும் இவ்வளோ பர்சன்டேஜ் தனியாக இருக்குது, 4 பங்கு அரிசி மாவு மட்டும் இவ்வளோ இருக்குதுன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சா போதும். ஸோ 5 தான் 100 அப்படின்னா 1ன்றது மட்டும் எவ்வளோ, ஸோ 100 × 1/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 20%. அதேமாதிரி 100 × 4/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 80%ன்னு சொல்லி தனித்தனியாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். டைப் 5ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டைப் 6ல் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோமே. ஸோ திவ்யா தமிழில் 50க்கு 46 மதிப்பெண்களும், அதாவது பார்ப்போம் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் 30க்கு 27 மதிப்பெண்களும், கணக்கில் 40க்கு 36 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 60க்கு 54 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார்? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துட்டாங்க. அதில் எந்த சப்ஜெக்டில் ஹையஸ்ட்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போய்டுவோமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் 100% அப்படின்னா 46ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 100 × 46/50 கேன்சல் பண்ணால் 92% தமிழில். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 30 தான் 100% அப்படின்னா 27ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அது கேன்சல் பண்ணிங்கன்னா 90%ன்னு வரும். ஸோ கணக்குக்கு அதே மாதிரி தான் 40 தான் 100 அப்படின்னா 36ன்றது, அதாவது 36ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 90%ன்னு வரும். அறிவியலுக்கு 60 மார்க்கு தான் 100% அப்படின்னா 54 மார்க்குன்றது எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 100 × 54/60 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 90%ன்னு வரும். இதில் எது ஹையஸ்ட்டு பர்சன்டேஜாக இருக்குதுன்னு பாருங்கள், தமிழுக்கு தான். ஸோ அப்போ அவங்க தமிழில் தான் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு சம்மு. ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 40 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? ஸோ அதேமாதிரி தாங்க தமிழுக்கு பார்த்தோம்னா 50 மார்க்கு தான் 100%னா அப்போ 40 மார்க்குன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 100 × 40/50 கேன்சல் பண்ணோம்னா 80%ன்னு வரும். அதேமாரி ஆங்கிலத்தில் 25 மார்க்கு தான் 100%னா அப்போ 20 மார்க்குன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 100 × 20/20 கேன்சல் பண்ணிங்கன்னா 80%ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்ததாக அறிவியலில் பார்த்தோம்னா 40 மார்க்கு தான் 100% அப்படின்னா 30 மார்க்குன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ 100 × 30/40 கேன்சல் பண்ணோம்னா 75%ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதேமாதிரி மேக்ஸுக்கு பார்த்தோம்னா 80 தான் 100% அப்படின்னா இப்போ 68ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ அது கேன்சல் பண்ணிங்கன்னா 85%ன்னு வரும். ஸோ இதில் எது ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கணக்கில் தான் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். பிருந்தா என்பவர் 100, 150 மற்றும் 200ஐ அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட ஒரு தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் டோட்டல் மார்க் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய மொத்த தேர்ச்சி சதவீதம் கேட்குறாங்களா? அப்போது மொத்த தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது. நமக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கார் அப்படின்னு தனித்தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மொத்த ஓவரால் மார்க்கு ஆட் பண்ணி நம்ம வாங்கின மார்க்குக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொரு பாடத்துலையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காருன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 100% தான் 100 மார்க் அப்படின்னா 85%ன்றது எவ்வளோ மார்க்கு அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணோம்னா 85ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ செகண்ட் ஒன்று பார்ப்போமே. 100% தான் 150 மார்க் அப்படின்னா 86%ன்றது எவ்வளோ மார்க்கு. ஸோ இதுக்கு அதேமாரி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 129ன்னு வரும். ஸோ அடுத்ததாக வந்து 100% தான் 200 மார்க் அப்படின்னா 84%ன்றது எவ்வளோ மார்க்கு, ஸோ 168ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க் நம்ம ஆட் பண்ணோம். 100, 150, ஒரு 200 ஆட் பண்ணிங்கன்னா 450ன்னு வரும். இந்த 450 மார்க்கு தான் 100% அப்படின்னா நம்ம தேர்ச்சி சதவீதம் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணும், 85, 129, ஒரு 128 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேர்ச்சி சதவீதம்னு கிடச்சிரும். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 382 மார்க்குன்னு வரும். 450 தான் 100% அப்படின்னா 382 மார்க்குன்றது எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ போட்டு பார்த்தோம்னா 84.88%ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு தேர்வை 1100 மாணவர்களும் 700 மாணவிகளும் எழுதுகின்றனர். அவர்களில் 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தோல்வி அடைந்தோரின் சதவீதம் காண்க.
ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி கொடுத்துருக்குது நம்ம எழுதிப்போமே 1100 மாணவர்கள் 100%ன்னு வையுங்க. அதில் 700 மாணவர்களும் எழுதுகின்றனர். 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தோல்வி அடைந்தவருடைய சதவீதம் மட்டும்தான் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 42% மாணவர்களும், அப்போ அவங்க மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 462 பேர் மாணவர்கள். யார்? ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் 1100 மாணவர்களில் தேர்ச்சி பெற்ற பாய்ஸ் மட்டும் பார்த்தோன்னா 462 பேர். ஸோ அடுத்தது இந்த 100% தான் வந்து பார்த்தோன்னா 700 மாணவிகள். ஸோ அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோனா ஒரு 30%. அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 210 பேர் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆனவங்க. ஸோ ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா தோல்வி அடைந்தவரின் சதவீதம். அப்போ மொத்த மாணவர்களுடைய எனக்கு கவுண்டிங் தேவைப்படுது இல்லையா? 1100 ஒரு 700 ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 1800 பேர் வரும். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே ஒரு 472, இங்கே ஒரு 210 ஆட் பண்ணிங்கன்னா 672 பேர். அப்போ கழிச்சிருங்க, அதிலிருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா 1128 பேர் வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 1800 தான் 100% அப்படின்னா 1128 பேர் தோல்வி அடைந்தவர்களுடைய சதவீதம். அப்படி 100 × 1128 / 1800 கேன்சல் பண்ணிங்கன்னா 62 × 2/3%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்னொரு சம் இதே மாதிரி ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதுகின்றனர்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் காண்க. ஸோ அதேமாதிரி தான். ஸோ 900 பேர் எழுதுகிறாங்களா மாணவர்கள், அதில் 70% மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ அப்போ எவ்வளோ பேருன்னு கண்டுபிடிச்சா போதும். 100% தான் எனக்கு 900 அப்படின்னா அதில் 70%ன்றது எவ்வளோ? 630. அதேமாரி 100% தான் 600 மாணவிகள் அப்படின்னா அதில் 85%ன்றது எத்தனை மாணவிகள்? 510 மாணவிகள். இது 2 பேருமே பாஸ் ஆனவங்க. அப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா தேர்ச்சி பெறாதவர்கள், அதுதான் முக்கியம். அப்போ அந்த மொத்த மாணவர்கள் எவ்வளோ? ஒரு 900 + ஒரு 600 ஆட் பண்ணோம்னா 1500 மாணவர்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னும் பொழுது 1140 மாணவர்கள்ன்றது தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அப்போ தோல்வி அடைந்தவர்கள்னு பார்க்கும்பொழுது 1500ல் ஒரு 1140 கழிச்சிட்டோன்னா 360 பேர் வந்து ஃபெயிலு. அப்போ 1500 மாணவர்கள் தான் 100% அப்படின்னா 360ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதுமா? 360 × 100 / 1500 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 24%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். டைப் 6ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 7ல் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ A, B, C என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் வந்து பார்த்தோன்னா பெற்ற வாக்குகள் முறையும் 155, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதம் காண்க. ஸோ இப்போது 3 பேருங்க ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 153, 245, 102ன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டாங்க. இதில் வெற்றி பெற்றவர்கள்லாம் யாருங்க இங்கே வெற்றி பெற்றவர்கள்? அவங்களும் எதனா தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ 3 பேர் யார் ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சுவாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் டோட்டல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 153, 245, ஒரு 102 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 500 வாக்குகள். அந்த 500 வாக்குகள் தான் 100% அப்படின்னா இதில் ஜெயிச்சவங்க யார்? 245. அவர் தான் ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்காரு. அவர் தான் ஜெயிச்சவராக இருக்க போகிறாரு. அப்போ அவருக்கான பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 500 தான் 100%னா அப்போ 245ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100 × 245/500 கேன்சல் பண்ணிங்கன்னா 49%ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு உலோக கலவையில் 10 கிராம் செம்பு, 20 கிராம் வெள்ளியும் மற்றும் 20 கிராம் வெள்ளி உள்ளது எனில் உலோக கலவையில் உள்ள செம்பின் சதவீதம் என்ன? ஸோ அப்போ இது ஒரு உலோக கலவையில் இந்த 3மே இருக்குது. செம்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, வெள்ளியம் இருக்குது. இது 3த்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10, 20, ஒரு 20 ஆட் பண்ணிங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு 50ன்னு சொல்லிட்டு வருமா? அந்த 50 தான் 100% அப்படின்னா எனக்கு தேவை செம்பு மட்டும்தான். செம்பு எவ்வளோ? 10 கிராம் இருக்குதுங்களா? அப்போ அது மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். 50 தான் 100% அப்படின்னா 10ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 100 × 10/50 கேன்சல் பண்ணிங்கன்னா 20%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்ம 1 முதல் 50 வரை உள்ள எண்களில் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம். அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் எழுதுங்க. அது ஃபஸ்ட்டு அதாவது 1வது டிஜிட்டு 1 இல்லை 0 இருக்கணும், இல்லை 5ன்னு இருக்கணும். அப்போ 5, 10, 15, 20, 25. ஸோ அதில் வரது தான் 5ஆவது பாட்டில் வரத்துல தான் நமக்கு வந்து 0 வரணும், இல்லை 5 வரணும். வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே வரப்போகிறது கிடையாது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 எழுதிடுங்க. ஸோ மொத்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10ன்னு சொல்லிட்டு இருக்க போகுது.
புரியுங்களா? அப்போது 50 நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 50 எண்கள் தான் 100%னா அப்போ 10 எண்கள் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 20%ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ இன்னொரு ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5,00,000 8,00,000 அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். ஸோ இங்கே நோட் பண்ணுங்கள், அந்த அதிகரிப்பின் சதவீதம் நம்ம ஆல்ரெடி டைப் 4ல் பார்த்துருப்போம். அதே சம்மு தான் இதுவுமே. ஸோ அதிகரிப்பு சதவீதம் கேட்டுருக்காங்களா? அப்போது 100 தான் நமக்கு 5,00,000 அப்படின்னா வந்து, அதாவது 5,00,000 தான் 100% அப்படின்னா, அப்போ 8,00,000 அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது. அதிகரிப்பின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5லேருந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 3% தானே அதிகரிச்சிருக்கு. அப்போது 3ன்றது மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 60ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததாக இன்னொரு ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை 90லிருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் கேட்குறாங்க. இங்கேயும் பாருங்கள், குறைந்தது போன சதவீதம் தான் கேட்குறாங்க. 90 தான் 100% அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிது? ₹40 குறைஞ்சிருக்கு. அப்போ 40 மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 100 × 40 / 90 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 44 × 4/9%ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக டைப் 8. டைப் 7ல் இருக்கக்கூடிய சம்லாம் பார்த்தாச்சு. டைப் 8ல் ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்க. ஒரு தொகையில் 12% தான் 1080னா அப்போ அந்த தொகை, அப்போ ஹோல் அமௌண்ட்டு 100%ன்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அமௌண்ட்டில் வரக்கூடிய வேல்யூஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ 12% தான் 1080 அப்படின்னா 100ன்றது எவ்வளோ அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அதே 1080 × 100 / 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 9,000 சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து ஒரு சம்மு. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காண்க. 80% தான் 576 மார்க் அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ மார்க்காக இருக்க போகுது? அதுதான் கொஸ்டினுங்க. 576 × 100 / 80 கேன்சல் பண்ணிங்கன்னா 720 மொத்த மதிப்பெண். ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையை பெறுகிறார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரின் மாத வருமானம் என்ன? நோட் பண்ணுங்கள், மாத வருமானம், ஆண்டு வருமானம். ஸோ அங்கே கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, இந்த 11,250 தான் வந்து 15% அப்படின்னா 100% எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 75,000 சொல்லிட்டு வரும். இது வந்து அவருடைய ஆண்டு வருமானம். நமக்கு கேட்குறது மாத வருமானம். அப்போ 12ஆல் அடிப்போமா? 12ஆல் கேன்சல் பண்ணால், ஏன்னா வருஷத்துக்கு 12 மாதம் தானே. அப்போ 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6,250ன்னு சொல்லிட்டு வரும் ஒரு மாதத்துக்கு. அடுத்த ஒரு ஒரு பாட்டிலில் வந்து பார்த்தோன்னா உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15%. அந்த பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 15% தான் 30 பிஸ்கட்டுகள் அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ பிஸ்கட்டுகள் இருக்கும்? அதான் கொஸ்டின். 15 அப்போது 30 × 100 / 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 200 பிஸ்கெட் அந்த பாட்டிலில் இருக்குது. ஸோ ஒரு உலோக கலவை வந்து பார்த்தோன்னா 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து 26 ஒரு உலோக கலவை இருக்குதுன்றாங்க. அதில் 26% தாமிரம் இருக்குதுன்ட்டாங்க. அப்போ அந்த தாமிரத்துடைய அளவு வந்து பார்த்தோன்னா 260 கிராம் தாமிரத்தை பெற, அந்த தாமிரத்தோடைய அந்த 26% தான் அந்த 260 கிராம் தாமிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கே போய்டுமே. இந்த 26% தான் வந்து 260 அப்படின்னா 100%ன்றது எவ்வளோ? கேன்சல் பண்ணிங்கன்னா 1000 கிராம்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? கொஸ்டினே கொஞ்சம் கூட புரியாதுங்க, நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி. ஆனால் இந்தமாரி சம்மு வந்தால் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலேயும் கீழேயும் 2 சம்மு இதேமாரி பார்த்துட்டோம். 15% தான் 600ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா 100%ன்றது எவ்வளோ? கேன்சல் பண்ணிங்கன்னா 4000 சொல்லிட்டு கிடச்சிரும். ஒருவர் தனது வருமானத்திலிருந்து 6% 3000 சேமிப்பு செய்கிறார் எனில் அவரது வருமானம் எவ்வளவு? ஸோ 6% தான் 3000 அப்படின்னா மொத்த அமௌண்ட் 100% எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. 3000 × 100 / 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 50,000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான். டைப் 9ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஒரு நபரின் தினக்கூலியை 15% உயர்த்தியதால் அவர் 23 பெற்றார் எனில், ஸோ உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர் வாங்கிய தினக்கூலி எவ்வளவு? இங்கே பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை முக்கியம். இதுக்கப்புறம் இந்த உயர்த்தியதால் அப்போது 115% அதிகரித்ததுனால தான் அவர் 23 ரூபா வாங்குறாரு. அப்போது உயர்த்துவதற்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? 100% தான் இருந்திருக்கும். ஸோ அதான் கேட்குறாங்க. 115% தான் 23 அப்படின்னா 100ன்றது எவ்வளோ? 23 × 100 / 115 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20ன்னு சொல்லிட்டு வரப்போகுது.
ஸோ அடுத்த ஒரு சம்மு 20% விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பின் விலை வந்து 96 எனில் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலையை காண்க. ஸோ அப்போ அசல் விலைனா அதுக்கு முன்னாடி உயர்த்துவதற்கு முன்பு இருந்த ரேட் தான் கேட்குறாங்க. அப்போ 120% ஏன்னா உயர்த்துவதால் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது இல்லையா, அதுக்காக 120% தான் 96 அப்படின்னா 100ன்றது எவ்வளோ, அப்போ 96 × 100/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 80 ரூபா. ஸோ இந்த சம்மு டிஎன்பிசியில் 3 முறை கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போது இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்களேன். ஸோ 44 + 1னா 45/2. இப்போ கூட 45/2 ப்ளஸ் எப்போவுமே 100%னா ஒரு 100ன்றது ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதிகரிக்குதுன்னா 100ன்றது ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 100 + ஒரு 45/2 நீங்கள் 2 கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 200 + 45/2னா 245/2. அதுதான் 98 அப்படின்னா அந்த எண் அவள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும், 100 இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. அப்போ 98 × 100 / 245/2ன்னு வந்துடும். அது 2 மல்டிபிள் ஆகிடும் மேலே போயிட்டு. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 80ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரு. ஸோ அடுத்து ஒரு சம்மு 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி 1584 மில்லியன் கிலோகிராம் ஆகும். இது 1991ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகமாகும் எனில் 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு என்ன. ஸோ 91, 98 இந்த 91 காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 98ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அதிகமாக. அப்போது 120% தான் அந்த இயர்லாம் கூட விட்டுருங்க, 120% தான் நமக்கு 1584 எனில் அப்போ 100%ன்றது எவ்வளோ இருக்க போகுது, அவ்வளோதான் 1584 × 100/120 கேன்சல் பண்ணோம்னா 1320ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை வந்து உளுத்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன. ஸோ ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆன பிறகு அதனோட அமௌண்ட்டுன்ட்டாங்க. அப்போ 125% தான் 1875 அப்படின்னா 100ன்றது எவ்வளோ, அவ்வளோதான் அசல் விலைன்னா அதுக்கு முன்னாடி 100 தான் இருந்திருக்க போது, அவ்வளோதான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1500ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். டைப் 9 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டைப் 10 இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர், 455 பேர் தோல்வி அடைந்துள்ளனர் எனில் தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. இங்கே பாருங்களேன், 35% பாஸு, ஆனால் அது அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களா கிடையாது. ஆனால் ஃபெயில் ஆனவங்களுடைய அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமே நமக்கு பர்சன்டேஜ் 100ன்னு சொல்லி தானே ஃபிக்ஸ் பண்ணுவோம். 100ல் 35% பேர் பாஸு. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 65 பேர் வந்து பார்த்திங்கன்னா 65% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலாக தானே ஆகிருக்க போகிறாங்க. அப்போ அந்த 65% தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. 65% தான் 455 பேராக இருக்க போகிறாங்க. அப்போ கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் அப்படின்னா 100%ன்றது எவ்வளோ அதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 455 / 65 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 700 பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். டைப் 10 இருக்கக்கூடிய சம்மு பார்த்துட்டோம். இப்போ டைப் 11 இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஒரு பழைய காரின் விலை 45,000, அதனுடைய விலையில் 15% குறைவு எனில் இப்பொழுது அதன் புதிய விலை என்ன. ஸோ ஒரு காரோட ரேட் வந்து 45,000, அது அந்த விலையில் 15% குறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ 100 தான் 45,000 அப்படின்னா அதில் 15% கம்மியாக எவ்வளோ இருக்கும். அப்போ 100ல் 15% கம்மினா 85% தானே, அதனோட அமௌண்ட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 45,000 × 85 / 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 38,250ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது எனில் அந்த அமிலத்தின் லிட்டர் அளவு என்ன. இப்போ பாருங்க, 8 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் இருக்குது, அதில் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அதனுடைய அமௌண்ட்டு மட்டும் கேட்குறாங்க. 100 தான் 8 அப்படின்னா 20%ன்றது எவ்வளோ. ஸோ 20 × 8 / 100 கேன்சல் பண்ணோன்னா 1.6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இன்னொரு சம்பு 240 விட 15% குறைவான எண்ணை காண்க. அப்போ 240 தான் 100%, 100% தான் 240 அப்படின்னா ஸோ அதை விட 15% குறைவான எண் அப்படின்னா 100ல் 15% கம்மி அப்படின்னா 85% உடைய எண்ணு தான் கேட்குறாங்க. அப்போ 100 தான் 240னா அப்போ 85ன்றது எவ்வளோ. 240 × 85 / 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 204ன்னு சொல்லிட்டு வரும். இந்த சம்மு டிஎன்பிசியில் 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த ஒரு சம்மு 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர். ஸோ 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். ஓகேங்களா. அப்போது திறமையற்றவர்கள் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருக்காங்க.
நமக்கு தேவை இந்த 100 தான் 25ன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் திறமையானவர்கள் தேவையில்லை, திறமையற்றவர்கள். அப்போது 100ல் 72 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 28% இருக்குமா? அப்போ அவங்க மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போது 25 × 28/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 பேர் தான் வந்து திறமையற்றவர்கள். ஒரு கிராமத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகை வந்து 7600. அதில் கல்வி அறிவு பெற்றவர்கள் 49% எனில் கல்வி அறிவு பெறாதவர்களின் எண்ணிக்கை யாது? பாருங்கள், ஒரு கிராமத்தில் 7600 பேர் இருக்காங்க. அவங்க தான் 100% மக்கள். 7600 பேர். கல்வி அறிவு உடையவர்கள் 49 பேர், 49% பேர். கல்வி அறிவு பெறாதவர்கள், அப்போ 100ல் 49 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 51% பேர் கல்வி அறிவு பெறாதவர்கள். ஸோ அவங்கள மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். அப்போ 7600 × 51/100 கேன்சல் பண்ணினா 3876 பேர் வந்து கல்வி அறிவு பெறாதவர்கள். 250 என்ற எண்ணில் 12% குறைவான எண்ணை காண்க. ஸோ அதேமாரி தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 100 தான் 250 அப்படின்னா அதில் 12% குறைவான எண் அப்படின்னா 88%. எவ்வளோ? 250 × 288/100 கேன்சல் பண்ணோம்னா 220ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஒரு சம்மு, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ 100 தான் 450 அப்படின்னா அதில் வந்து 70%ன்றது எவ்வளோன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா மீதி நல்ல ஆப்பிள்கள் தான் இருக்க போகுது. அப்போ 450 × 70/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 315 வரும். ஸோ 7500 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? 100% மக்கள் 7500 பேர். அதில் படித்தவர்கள் 47% பேர்னா படிக்காதவர்கள் மீதி 53% பேர் இருக்க போகிறாங்க. அது எவ்வளோ பேர்னு மட்டும் பார்த்தா போதும். 7500 × 53/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 3975 பேர் படிக்காதவர்கள். 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர்? அப்போது 100 தான் 25 அப்படின்னா 72 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திறமையானவர்கள். அப்போ திறமையற்றவர்கள்லாம் ஸோ ரிமைனிங் இருக்கிறது 28%. அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 7 பேர்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ மொத்த மாணவர்கள் 100 தானுங்க. அப்போ 100 தான் 100% தான் 50 மாணவர்கள் எனில் வருகை புரிந்த மாணவர்கள் தான் கேட்குறாங்க. வருகை புரியாதவர்கள் அப்போ 100ல் 14 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 86% இருக்குமா? ஸோ அப்போ அவங்க மட்டும் அன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்க போகிறாங்க. அப்போ 50 × 86/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 43 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருகை புரிந்தவர்கள். ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு ஒரு தண்ணீர் தொட்டியின் வந்து கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஸோ 100 தான் 50 அப்படின்னா ஆல்ரெடி 30% இருக்குதுங்க. இப்போ 50% அதிகரிக்கணும். அப்படின்னா இன்னும் எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு 20% இன்க்ரீஸ் ஆனால் போதுமா 50 வரத்துக்கு? அப்போ அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 50 × 20/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 லிட்டர்னு சொல்லிட்டு வரப்போகுது. அடுத்ததாக ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 150 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 70% தண்ணீர் வந்து நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஸோ அதேமாரி தான் 100 தான் வந்து பார்த்திங்கன்னா 150 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி 40% இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனால் போதுமா? அப்போ 150 × 30/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 45%ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். டைப் 11 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டைப் 12 இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்மு, ஒருவருடைய மாத வருமானம் 5000. அவருடைய மாத வருமானம் 30% உயரும் பொழுது மாத வருமானம் என்னவாக இருக்கும்? ஸோ 100 தான் 5000 அப்படின்னா 130% அப்படின்றது என்னவாக இருக்கும்? 5000 × 130/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 6500. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினீஷ் அதுக்கப்புறம் குமார் இருவரும் 2 டஜன் மிட்டாய்களை 25%, 75% என்றவாறு பிரித்து கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? 2 டஜன் மிட்டாய். நமக்கு டஜன்னா தெரியும் 12. அப்போ 2 டஜன்னா அப்போ வந்து 24ங்களா? 12 × 12 ஒரு 24. அப்போ 100% தான் 24 அப்படின்னா அவங்க 2 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. அந்த 100% 25% ரஜினிஷும் 75% குமாரும் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோடது அவங்க அதில் குமார் பெறும் எண்ணிக்கை மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ குமாருக்கு வர வேண்டிய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 75% தானே. அப்போ 24 × 75/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 18 மிட்டாய்கள் என்பது குமாருக்கு மட்டும் வரக்கூடியது. ஸோ ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை வந்து 50,000. அவர்களில் வந்து 40% ஆண்கள், 35% பெண்கள், மீதம் உள்ளனர் குழந்தைகள் எண்ணில் வந்து பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் 40% ஆண்கள், 35% பெண்கள், மீதம் உள்ளவர்கள். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை 40 ஒரு 35 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த 75% வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ 100 தான் 50,000 பேர் அப்படின்னா அதில் 25% மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்றத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 50,000 × 25 / 100 கேன்சல் பண்ணோம்னா 12,500 பேர் குழந்தைகள் மட்டும் இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000. இதில் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் உள்ளவர்கள் பெண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை. ஸோ அதே மாதிரி தாங்க 100% தான் 50,000 மக்கள் அப்படின்னா அதில் 40% ஆண்கள், 20% பெண்கள் குழந்தைகள். அப்போனா மொத்தம் சேர்த்து இவங்க மட்டுமே ஒரு 60% இருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க பெண்களாக இருப்பாங்களா? அப்போ 40% வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருப்பாங்க. அவங்களுடைய டோட்டல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 50,000 × 40 / 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 20,000 பேர் பெண்கள் மட்டுமே இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகள், 40% பெண்கள், கிராமத்தின் மொத்த மக்கள் 900 மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவங்களுடைய விகிதம் கேட்குறாங்க. 100% மக்கள் தான் 900 பேர் அப்படின்னா அதில் 15% குழந்தைகள், பெண்கள் 40% பேர், ஆண்கள் மீதி இருக்க போகிறது எப்படி இருந்தாலும் ஆண்களாக தான் இருக்க போகிறாங்க. ஆண்கள் மட்டும் 45% பேர் இருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பார்க்கணுமா? ஸோ அப்போ 900 × 15 / 100, 900 × 40 / 100, 900 × 45 / 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 135, 360, 405 வரும். ஸோ அதை அப்படியே ஆர்டராக ரேஷியோவில் எழுதிடுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு 5ஆல் அடிங்க. அப்புறம் 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 9:8:3 சொல்லிட்டு வந்துடும். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள் எனில் ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஸோ அதேமாரி தான் 100% மக்கள் தான் 32,000 பேர். அதில் ஆண்கள் வந்து 40% இருக்க போகிறாங்க. குழந்தைகள் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க ஒரு 35% இருக்க போகிறாங்க. ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 12,800, 11,200 சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அதேமாரி தான் ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7,500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை 100% தான் 7,500 அப்படின்னு அவர் சேமித்த தொகை தான் கேட்குறாங்க. அப்போ 25% மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 1,875 சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கை காண்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் மாணவர்கள்னு தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மாணவர்களே கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் எண்ணிக்கைனா அதே 820 தான் வரும். ஸோ அப்போ அகைன்ஸ்டாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 820 மாணவர்கள், 60% மாணவிகள். அப்போ 60% மாணவிகள் இருக்காங்கன்னா அப்போ ரிமைனிங் 40% மாணவர்கள் தானே இருக்க போகிறாங்க. அது 40% தான் இந்த 820. அப்போ மாணவிகளுடைய எண்ணிக்கை அப்போ 60% மாணவிகள் தான் இருக்க போகிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ 60 × 80, 60 × 820 / 40 கேன்சல் பண்ணிங்கன்னா 1,230 சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். டைப் 12ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பேஸ் பண்ணி வரக்கூடிய பர்சன்டேஜ் டைப் ஆஃப் சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அதில் டைப் 13ல் ஃபஸ்ட்டு ஒரு சம்மு விடுபட்ட எண்ணெய் காண்க. ஸோ எக்ஸில் வந்து பார்த்தோன்னா 9%. அதேமாதிரி இங்கே சொல்லிடுறேன். இங்கே இல்லு வந்துச்சுனாலும் நம்ம பெருக்கல்ல தான் போடுவோம். இன்னும் வந்தாலும் பெருக்கல் தான் போடுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 9/100 = 63. ஸோ அப்படியே 9ல் அடிங்க. 7 9 63 வந்துடுமா? ஸோ அப்போ அந்த 100 அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. அப்போ எக்ஸ் = 700 வந்துடுமா? ஸோ அப்புறமா செகண்ட் சம் இதில் இங்கே பாருங்க இன்னும் வருதுன்னா மல்டிபிள் தான் போடணும். அப்போ A × 30/100 = 60. ஸோ அப்போ 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 3ஆல் அடித்தோம் அப்படின்னா வந்து 20ன்னு வந்துடுமா? அப்போ A = 200. அடுத்ததான் இன்னொரு சம்மு. ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% இன் மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ ஒரு எண்ணு தெரியாதுங்க, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 3/5 இன்ட்டு 60% அப்படின்னா 60 கீழே 100ன்னு போடுவோமா? ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா? அப்போ இன் மதிப்புன்னும் போது அங்கே ஈக்குவல் தான் வரப்போகுது. = 36. இப்போ அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் = 100ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு சம்மு. எக்ஸின் மதிப்பின் 20% ஆனது 50 எனில் எக்ஸின் மதிப்பு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 20 / 100 = 50. ஸோ கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் = 250. இன்னொரு சம்மு. இந்த டிஎன்பிஎஸ்சியில் 3 முறை இந்த சம்மு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும். ஸோ ஒரு எண்ணின் 60%னா இப்போ 60/100 -60 = 60 வரும்ட்டாங்க. ஸோ அது அப்படியே வந்து இந்த பக்கம் 0க்கு 0 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6/10 இருக்கும்.
அதை 2 பக்கமும் நீங்கள் ஃபஸ்ட்டு 60 கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்புறமா அந்த 10 ஓவராலாக 60 கொண்டு போயிடுங்க ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ அப்போ 6x - 600 = 600 வந்துடும். அந்த 600 அண்ணன பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 1200 மாறிடும். கேன்சல் பண்ணோம்னா x = 200ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து ஒரு சம்மு. ஒரு எண்ணில் 16 × 2/3% என்பது 40 எனில் அந்த எண் யாது? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோமே. ஸோ ஒரு எண்ணுனா எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 16 × ஒரு 3 பேருக்கு நீங்கள் 48 வரும். ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 50/3 வந்துடும். பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, அதனால் கீழே 100ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 40. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா x = 240ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். டைப் 13 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டைப் 14 இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, ஒய்யின் x% சதவீதமானது இசட்டுக்கு சமம் எனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம். ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேர் மட்டும் பார்ப்போமே. ஒய்யின் x% சதவீதமானது இசட்டுக்கு சமம். அப்போ ஒய் × x/100 = இசட்டு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுப்போம். இப்போ கடைசியில் யாருக்கு கேட்குறாங்க? எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம். நாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா இதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து எது மேலே வரணும் எது கீழே வரணும்னு சொல்லிட்டு தெரில, பர்சன்டேஜை கண்டுபிடிக்கல அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை. எது இருக்குதோ அதுதான் நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இசட்டில், அப்போ இசட்டில் வருதுன்னா அப்போ இசட்டு தான் 100. எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். பாக்ஸ் மாதிரி தெரியலைங்களே, அங்கே போயிடுங்க டேரெக்டாக. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸுக்கு தான் நமக்கு வந்து வேல்யூ வேணும். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் வந்துச்சு அந்த y × x/100ன்னு. அப்போ அது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுருங்க. இந்த 100ன்றது இசட்டுக்கு ஆண்டாக கொண்டு போயிடுங்க. ஒய்ன்றது அந்த z × 100க்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ எடுத்து போய்ட்டு நம்ம அந்த பாக்ஸ் மெத்தட் போடுவோம் இல்லையா, 100 × x/zன்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு பதில் அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 100 × z × 100 / y × zன்னு வரும். y z கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ 100² yன்னு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா செகண்ட் ஒரு சம்மு. 600 ன் x% ஆனது 450 எனில் எக்ஸின் மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்களே. இப்போ அதே எழுதிருங்க. 600 × x/100 = 450. ஸோ கேன்சல் பண்ணோம்னா x = 75ன்னு சொல்லிட்டு வந்துடும். 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125% இன் மதிப்பு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பிறகு அந்த 3 இலக்கங்களாங்க விட்டுடுங்க. ஒரு எண்ணுடைய 30% என்பது 190.8. அது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கு கீழே 10ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து இது கேன்சல் பண்ணோம்னா x = 636ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. அந்த எண்ணின் 125% என்பது, அப்போ 636 × 125 / 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 795 சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைனாட்டியும் பரவாயில்ல, 100% தான் 636 அப்படின்னா அதில் 120%ன்றது எவ்வளோ அப்படின்றது நீங்கள் பாக்ஸ் மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சாலும் அது 795 சொல்லி தான் வரப்போகுது. ஸோ இன்னொரு சம்மு. ஒரு எண்ணின் 300% ஆனது 120 எனில் அவ்வெண்ணின் வந்து பார்த்தீங்கன்னா 60% காண்க. ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த எண் 300/100 = 120 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x = 40ன்னு வரும். இப்போ கேட்குறாங்களா அந்த எண்ணோடைய 60% அப்படின்னா 40 × 60 / 100 கேன்சல் பண்ணோம்னா 24 வரும். பாக்ஸ் மெத்தட் கூட நீங்கள் போடலாம். எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு. ஸோ எக்ஸின் x%னா x × x/100 = 25. ஸோ அந்த 100ன்றது இந்த பக்கம் தள்ளிடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 100க்கு எடுத்தோம்னா 10ன்னு வரும். 25க்கு எடுத்தோம்னா 5ன்னு வரப்போகுது. அப்போ 10 × 5 50. ஸோ அதேமாதிரி இன்னொரு சமு. n இன் n% என்பது 64 எனில் n இன் மதிப்பு யாது? அப்போ n × n/100 = 64னா n ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 64க்கு எடுத்தால் 8ன்னு வரப்போகுது. 100க்கு எடுத்தால் 10ன்னு வரப்போகுது. அப்போ 8 × 10னா 80 ஆன்சரு. அடுத்ததாக ஒரு சம்மு. p இன் p% ஆனது 36 எனில் p காண்க. ஸோ p × p/100 = 36. ஸோ p² = 36 × 100 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 60ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். டைப் 14 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 15 இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்மு. ஒய்யின் x%க்கும் எக்ஸின் y%க்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது நம்ம எழுதுவோம். அப்போ y × x/100 விகித பின்னம்னு ஒரு வார்த்தை முக்கியம். ரேஷியோ x × y/100. இப்போ பாருங்கள், எக்ஸு கேன்சல், ஒய்க்கு கேன்சல், 100க்கு 100 கேன்சல், எல்லாமே கேன்சலேஷன் ஆகிட்டு 1:1ன்னு மட்டும் தான் நிற்கும். ஸோ 1 தான் அதனுடைய ஆன்சரு. ஸோ செகண்ட் ஒரு சம்மு. a இன் x% என்பது b இன் y%ற்கு சமம் எனில் b இன் z% காண்க. ஸோ அப்போ கொடுத்துக்கிட்டு எழுதுவோம். a × x/100 = எனதுக்கு சமம் சொல்லியிருக்காங்களா. அப்போ b × y/100. 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகும். இந்தமாரி நிறைய சம்ம இதே மெத்தடில் தான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கீழேங்க நீங்கள் 100 போட்டு தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக அங்கே 100 வராதுன்னு எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ax = by தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா பி இன் Z பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ பிக்கு தான் நமக்கு கேட்குறாங்க வேல்யூவு. ஏன்னா ஜெட்டுன்றது அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஎக்ஸ் இஸ் பி ஒய்னு இருக்கா, பி மட்டும் அப்படியே வச்சுருங்க, ஏஎக்ஸ் பை கீழே ஒய் கொண்டு வந்துருங்க. இப்போ பியோட வேல்யூ அங்கே எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, ஏஎக்ஸ் பை ஒய் இன்ட்டு Z பர்சன்டேஜ். ஸோ இப்போ இதை வச்சு அந்த நம்ம ஆப்ஷன்லேருந்து எலிமினேஷன் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், ஏ இன் அப்படியே எழுதிக்கிட்டிங்களா, எக்ஸு இசட்டு மேலே இருக்குதுங்களா, அப்புறம் ஒய் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ சி தான் இதில் கரெக்டான ஆப்ஷன். எக்ஸின் 15% ஈக்குவல் டு ஒய்யின் 20% எனில் எக்ஸ் இஸ்ட்டு ஒய் காண்க. ஸோ அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸு இன்ட்டு 15/100 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 20/100. 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும் போது. அதுக்கப்புறம் 5ஆல் அடிச்சிங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு வரப்போது, ஒய் ஈக்குவல் டு 3ன்னு வரப்போகுது. இது டைரெக்டாக உங்களுக்கு எடுக்க தெரியணும் அந்த வேல்யூ. எக்ஸுக்கும் ஒய்க்கும் கீழே கொண்டு வந்து தான் அந்த வேல்யூன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. எக்ஸ் இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ தான் அதுக்கு வரப்போகுது. ஒய் இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் வேல்யூ தான் ஒய்க்கு வரப்போகுது. அப்போ டைரெக்டாக 4:3ன்னு சொல்லி எழுத தெரியணும். அடுத்து ஒரு சம்மு, எக்ஸின் 10% ஒய்யின் 20% சமம் எனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ்ட்டு ஒய்யின் மதிப்பு கண்டுபிடி. ஸோ அப்படியே கொடுத்துருக்கிறது எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 20/100. கேன்சல் பண்ணிங்க, 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும், 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். எக்ஸ் இஸ்ட்டு ஒய் அப்படின்னா எக்ஸுக்கு 1, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 2:1. ஸோ அதேமாதிரி ஏயின் 60% ஈக்குவல் டு பியின் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு எனில் ஏ இஸ்ட்டு பி கேட்குறாங்களா, அப்படியே 60/100, 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் அடிங்க, 1 3 3, 2ஆல் வச்சுருவோமா. ஸோ 3 2 6, 5 2 10, அப்புறமா இந்த 3க்கு அந்த 3க்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ பாருங்கள், ஏக்கு கீழே 5 இருக்கும்போது பிக்கு கீழே 4 இருக்கும்போது, அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். ஏக்கு 5, பிக்கு 4, ஏ இஸ்ட்டு பின்னா 5:4. அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%க்கு சமம் எனில் எக்ஸ் இஸ்ட்டு ஒய். அப்போ எக்ஸ் இன்ட்டு 30/100 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 60/100. இந்த 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும்போது 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 3ஆல் அடிச்சோம்னா இங்கே 2 3 6 வந்துடுமா. அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2, ஒய்க்கு 1. அப்போ 2:1 தான் ஆன்சரு. ஏயின் 2/3 பங்கும் பியின் 75% சமம் எனில் ஏ இஸ்ட்டு பி என்பது. ஸோ அப்போ ஏ இன்னுனா நம்ம மல்டிபிள் சொல்லியிருக்கோமா. அப்போ ஏ இன்ட்டு 2/3 ஈக்குவல் டு பி இன்ட்டு 75/100. இப்போ பார்த்தீங்கன்னா 25ஆல் அடிங்களா, 4 25 100ன்னு வந்துடும். அப்போ 3 25 75ன்னு வந்துடுமா. அப்போ ஏக்கு நம்ம வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. 4 × 2 8, 3 × 3 9. ஏக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9, பிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. அப்போ 9:8 தான் இதுக்கான ஆன்சரு. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், பி ப்ளஸ் கியூவின் பார்த்தீங்கன்னா 20% மற்றும் பி மைனஸ் கியூவின் 50%க்கு சமம் எனில் பி இஸ்ட்டு கியூவின் காண்க. ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ டிவைட் பை 20 × 100% இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ பை 50 × 50 டிவைட் பை 100. இந்த 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும், 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ 2 எடுத்து உள்ளதள்ளி பெருக்குங்க, 5 எடுத்து உள்ளதள்ளி பெருக்குனீங்கன்னா ஸோ பி எல்லாம் ஒரு பக்கம், கியூ எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பியோட வேல்யூ 7ன்னு வரும், கியூவோட வேல்யூ 3ன்னு வந்துடும். அப்போ 7:3 தான் இதுக்கான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு, ஏயின் 25% என்பது பியின் 40%க்கு சமம் எனில் பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 25/100 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 40/100. இந்த 100க்கு 100க்கு கேன்சல் பண்ணிக்கோங்க, 25ஆலே அடிங்களா, 5 5 25, 8 5 40. ஸோ ஏ 5, ஏ இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 8ன்னு வருமா. இப்போ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 8ன்னு வந்துடும், பிக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்துடும். ஸோ இப்போ அதோட நிறுத்தக்கூடாது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம். நமக்கு எடுக்க தெரியல அப்படின்னா இல்லை எதுக்கும் சொல்லிடுவாங்களோ, அதான் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ 8 தான் 100 அப்படின்னா 5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 100 × 5 டிவைட் பை 8 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சரு 62.5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்மு, 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% என்பது. ஸோ அதேமாதிரி தான் 48 × 48/100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 64/100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு வரும். இந்த சம்மு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்திற்கு சமம். ஸோ ஏயின் 10% அப்படின்னா ஏ இன்ட்டு 10/100 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 12/100. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கேன்சலேஷன் பண்ணிட்டுனா ரிமைனிங் என்ன நிற்குன்னா 5A ஈக்குவல் டு 6Bன்னு மட்டும் நிற்கும். ஏக்கு வேல்யூ எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே பியின் எந்த சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது கொஞ்சம் கொஷின் இதுலேருந்து இதுதான். ஏயின் 15% அப்படின்னா அப்போ ஏ இன்ட்டு 15/100 ஈக்குவல் டு பி இன்ட்டு எந்த சதவீதத்திற்கு அப்படின்னா x/100 ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டாகணும். ஸோ இப்போ 15
இன்ட்டு இப்போ இங்கே நமக்கு ஏ இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஆகணும் கொஸ்டினை. இப்போ வந்து ஏ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஆறுக்கு பிக்கு கீழே 5 கொண்டு போயிடுங்க. அப்போ 15/100 இந்த ரெண்டு பக்கம் 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும். ஏக்கு பதிலாக 6b/5 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பிக்கு கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ x = 18% வந்துடும் ஆன்சரு. x = 18%. அடுத்ததாக ஒரு சம்மு 250 லிட்டரின் வந்து பார்த்தீங்கன்னா 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும். ஸோ அப்போது அப்படியே எழுதுங்க. 250 × 12/100 ஈக்குவல் டு, ஏன்னா அவன் சமமாகும்னு சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா, அப்போ 100 ஈக்குவல் டு 150 × எந்த ஒரு பர்சன்டேஜுக்கு சமமாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ x/100 அந்த பக்கம் 0க்கு 0 அடிங்க. அப்புறமா அந்த 100க்கு 100 கேன்சலேஷன் பண்ணுங்கள். அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா x = 20ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். டைப் 15ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 16ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். x என்பது yயில் வந்து 80% எனில் 2xன் எத்தனை சதவீதம் y ஆகும்? ஸோ இப்போ x ஈக்குவல் அங்கே 80ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ x 80னா இப்போ x = yயில் 80% அப்படின்னா இப்போ y × 80/100. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 0க்கு 0 கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அப்படியே வச்சுப்போமா. அதுக்கப்புறம் 2xன் எத்தனை சதவீதம் y ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்களா. இங்கே 2xன் எத்தனை சதவிகிதம் y அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிடுவோம், ஒன்று இல்லு வந்துச்சுன்னா நம்ம அது 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இன்னும் வந்தாலும் சரி அதை தான் நம்ம 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ 2x தான் இங்கே 100 அப்படின்னா ஒய்ன்றது எவ்வளோ % அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சா போதும். நமக்கு 2x அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோன்னா இப்போ 100 × yன்னு வரும், /2xன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த எக்ஸுக்கு கீழெல்லாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், டைரெக்டாக ஒய்க்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். அப்போ y = 10/8. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 62 × 1/2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணத்தில் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு a/20% = b மற்றும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் b/in 40% என்பது ஈக்குவல் டு c எனில் a + b/in 60% காண்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏபியை கண்டுபிடிக்கணும். ஸோ a × 20/100 = b. ஸோ இப்போ 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 5ன்னு வந்துடும். a = 5bன்னு சொல்லிட்டு வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா b/in 40% = c. அப்போ b × 40/100 = c. 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 4 5 2 10ன்னு வரும். ஸோ 2b = 5cன்னு சொல்லிட்டு வருமா. இப்போ நம்ம ரேஷியோ ப்ரிப்பரேஷனில் பார்த்துருப்போம். மூணுமே நம்ம விகித சமமாக மாற்றுறோம் அப்படின்னா வந்து அதை எடுத்து நம்ம இப்போ அதுமாதிரி a/bனா 5:1, b/cனா 5:2 எடுத்து எழுதிட்டிங்களா. இப்போ a/b/cக்குனா விகித சமமாக மாற்றி ஆகணும். ஸோ அப்போ இப்போ 5 எடுத்து போய்ட்டு 5 கூட போயிருக்குன்னா 25, 1 எடுத்து போய்ட்டு 5 கூட போயிருக்கணும் அப்படின்னா 5ன்னு வந்துடும். 1 எடுத்து போய்ட்டு 2 கூட போயிருக்கணும் அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. இப்போ ஏபிசியை நான் ஈக்குவலாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நமக்கு தேவை என்னன்னா ஏவும் பியும் ஆட் பண்ணி அதனுடைய 60% தான் கேட்குறாங்க. ஸோ 25 + ஒரு 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30ன்னு வந்துடுமா. அப்போ 30 வழியாக 60% வேணும். அப்போ 60/100ன்னு போடுங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கும் 6 × 3 பேருக்குனிங்கன்னா 18%. அது நமக்கு ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்த்தோன்னா கிடையாது. அங்கே அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறோம். என்னென்னா சியோட 30% தான் 18 வருதான்னு செக் பண்ணணும், இல்லை சியோட 60% 18 வருதான்னு செக் பண்ணணும், சியோட 75% 18 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எதுக்குமே ஆன்சர்ன்றது 18 நமக்கு வரல. அப்போ ஆப்ஷனில் எதுவுமே கிடையாது. அப்போ அதனால் ஆப்ஷன் டி தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கொஷினில் டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அடுத்த ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யின் x சதவிகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மற்றும் இசட்டின் y சதவிகிதம் 200 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு அப்படியே எழுதுவோமே. ஒய் இன்ன மல்டிபிள் எக்ஸு டிவைடட் / சதவீதம் அப்படின்னா 100 = 100. மற்றும் அதேமாதிரி இன்னொன்று இசட்டு இன்ன மல்டிபிள் ஒய் டிவைடட் / சதவீதம் அப்படின்னா 100 = 200. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த 100 வந்து 100 ஆகிடுவோம், இந்த 100ன்றது 200 ஆகிடும். கிராஸ் மல்டிபிள் தள்ளி விட்டுடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா அதை அப்படியே வந்து நம்ம டிவைடடில் எடுத்துடுவோம். என்னென்னா x × y / z × y. ஏன்னா ஒய்க்கு ஒய் கேன்சலேஷன் பண்ணிப்போ அந்த 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடும். அப்புறம் வந்து 2 0 கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா z = 2xன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே இருக்க பாருங்கள், ஆப்ஷனில் பி பாருங்கள், z = 2x. ஸோ இந்த மாதிரி சம்லாம் குரூப் 2ல் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஸோ எக்ஸின் ஒய் சதவிகிதம் 50 எனவும் ஒய்யின் இசட்டு சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்படியே எழுதுவோம். x × ஒய் சதவீதம் அப்படின்னா கீழே 100 = 50. அதுக்கப்புறமா ஒய்யும்
இசட் ஒய் இன்ட்டு இசட் டிவைட் பை 100 = 25. ஸோ அப்புறம் வந்து 100 எடுத்துகிட்டு போய்ட்டு 50 100 எடுத்துகிட்டு போய்ட்டு 25 கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. அப்புறமா டிவைடரில் எழுதுங்க. எக்ஸ் பை ஒய் = ஒய் பை இசட் = 5000/2500 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒய்க்கு ஒய் கேன்சலேஷன் ஆகிடும். எக்ஸ் = 2z மட்டும் நிற்கும். ஸோ அவ்வளோதான். டைப் 16 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 17 இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு எண்ணின் 75% 75 கூட்டும் பொழுது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அப்போ ஒரு எண் இருக்குது 75% அப்படின்னா 75/100 ப்ளஸ் 75 ஆட் பண்ணும்பொழுது அதே எண் கிடைக்கிறது அப்படின்னா அதே எக்ஸ்ன்னு மட்டும் வையுங்க. இப்போ அப்படியே இது கேன்சல் பண்ணிங்கன்னா 25 அடிங்களே 3 75 வந்துடும். 4 25 100 வந்துடும். ஸோ இப்போ அப்படியே 3x/4 இருக்குமா, அந்த 4 எடுத்து 75 கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த 4 ஒரேடியும் எக்ஸாண்டா அனுப்பிடுங்க. அப்போ 3x + 300 = 4xன்னு வந்துடுமா. அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x = 300ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் இன்னொரு சம்மு, ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. ஸோ ஒரு எண்ணுடைய 12% அதேமாதிரி தாங்க பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு 4-5 சம்மு இந்த ஒரு மாடலில் தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சம்மு வருது அப்படின்னா இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதே நம்பர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. இதே மெத்தடில் வரும். ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. அப்போ ஒரு எண்ணை 12% கூட்டுறோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு அந்த எண் இன்ட்டு 12/100 = 224. அப்போ 100x ப்ளஸ்ஸு ஒரு 12. ஏன்னா இப்போ இந்த 100ன்றதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 100x மாறிடுமா. அப்புறமா அந்த 100ன்றது 224 தள்ளிடுங்க. இப்போ 100x + 12x = 224 × 100 அப்படியே வச்சுப்போமா. இப்போ அந்த 100xம் ஒரு 12x ஆட் பண்ணிங்கன்னா 112xன்னு வந்துடும். அப்படியே இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 112. ஸோ 2 டைம்ஸ் அடிச்சோம்னா 224 வந்துடுமா. அப்போ x = 200ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் தான், ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அங்கே வந்து கூட்டினாலும் வந்துச்சா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைத்தால் வந்துக்குது. குறைத்தால்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி தான் எக்ஸு மைனஸ்னு போட போகிறோம். அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் 20/100 × x = 80. ஸோ அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு சம்மு, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மு 2 டைம்ஸ் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. எக்ஸு மைனஸ் 25 × x / 100 = 120. இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே 25 அடித்தோம் அப்படின்னா 4 முறை வந்துடுமா. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4x - x = 120 × இந்த 4 அப்படியே 120 பக்கம் தள்ளிட்டிங்க அப்படின்னா 120 × 4ன்னு மாறிடுமா. இப்போது 4xல் ஒரு எக்ஸை போச்சு அப்படின்னா 3xன்னு வந்துடுமா. அப்போ = 120 × 4. இப்போ அப்படியே எக்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 120ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்ஸுமே. ஒரு எண்ணின் 40%லிருந்து 40ஐ கழித்தால் 40 கிடைக்கிறது எனில் அந்த எண். ஸோ ஒரு எண் அதனுடைய 40% அப்படின்னா 40/100. அங்கேருந்து 40 கழிக்கிறாங்க, -40 = 40. அப்போ 4x கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சலேஷன் ஆகிடும். 4x கிராஸ் 10 இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்புறமா 40 பக்கமாக அனுப்பிடுங்க. ஸோ 4x - 400 = 40 × ஒரு 10. ஸோ இப்போ அப்படியே இந்த 400 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு 400 இங்கே ஒரு 400 800 ஆகிடுமா. அப்போ x = 200ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் வந்து 42. அப்போது ஒரு எண் அந்த எண்ணின் 16% குறைக்க அப்படின்னா மைனஸ்னு வரணும். அப்போது x - 16/100 × x = 42. ஸோ அந்த எண்ணு தானே கேட்குறாங்க. அப்போ இதை 100 கிராஸ் மல்டிபிள் பண்ண கற்றுக்குங்க. அப்போ 100x - 16x = 42 × 100. ஸோ அப்படி இந்த 100xல் ஒரு 16x போச்சு அப்படின்னா 84xன்னு இருக்கும். அங்கே 42 வரும். ஸோ இப்போ ஒரு 42 2 டைம்ஸ் அடித்தோம்னா 84 வந்துட போகுது. அப்படியே இப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா அங்கே 50ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. அப்போ x = 50. அடுத்ததாக ஒரு சம்மு, 40இன் 15% ஒரு எண்ணின் 25%ஐ விட 2 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டுமே நம்ம தனித்தனி பேருன்னு சொல்லிட்டு நினைப்போம் கொஷின் படிக்கும்போது. ஆனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். 40 அதனுடைய 15% / 100. ஒரு மைனஸ் ஒரு எண்ணின் 25% விட 2 அதிகமாக உள்ளது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் அப்படின்றாங்க. அப்போ ஈக்குவல் போட்டு 2ன்னு சொல்லி அந்த பக்கமே வச்சுக்கோங்க. மைனஸ் ஒரு எண்ணின் 25% அப்படின்னா x/25/100 அதை விட 2 அதிகம் அப்படின்ட்டாங்களா. அப்போ அதனால் = 2 இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2 அதிகமாக இருக்குது.
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 2 தான். ஸோ இப்போ இதே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 600ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25x ஈக்குவல் டு 200 வந்துடுமா. அப்புறமா இங்கே 25x இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 200 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கழிச்சிட்டிங்கன்னா 400ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ 25 அடித்தோம்னா x ஈக்குவல் டு 16ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னொரு சம் ஒன்று போயிடுவோம். இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 × 2/3% எண்ணில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். ஸோ 2 நம்பர்களுக்கு கூடுதல் அப்படின்ட்டான். அப்போ x + y ஈக்குவல் டு இரண்டாவது எண்ணின் 116 × 2/3%ன்ட்டானா. அப்போ இரண்டாவது எண்ணா அப்போ y அதனுடைய 350 / 3. ஏன்னா அது கொஞ்சம் அந்த 116 கொஞ்சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 350ன்னு சொல்லிட்டு தான் வரும். /3 இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100ன்னு வந்துடும். இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க, கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 6x இஸ் ஈக்குவல் டு 4yன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ அவங்க ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. அப்போ 1:6. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ